அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜிதே ரஹீமா பள்ளிவாசலின் ஹஸ்ரத் ஆகியவர் மற்றும் இன்று எங்களுடைய பெண்கள் மதரசாவுடைய ஆசிரியர், குரான் மதரசா எல்லாத்துக்கும் தலைமை தாங்கக்கூடிய சதகத்துல் வகவி அவங்க கிட்ட வந்துட்டு இப்போ நம்ம கேட்கலாம். இந்த எக்ஸ்போ உங்களுக்கு எப்படி, எந்த ஐடியா மூலியமாக இப்படி சின்ன பசங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்றத. மாஷா அல்லாஹ். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய கண்காட்சி மாணவர்களுக்கு மத்தியில் வைக்கணுங்கிறது இஸ்லாம் குறித்து உண்டான மார்க்கம் சொல்லக்கூடிய, குரான் ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை மக்களுக்கு காட்சிப்படுத்தணும். வார்த்தைகளால் சொல்கிறது எப்படி உள்ளத்தில் போய் சில நேரங்களில் டச் பண்ணுதோ, அதே மாதிரி அதை விஷுவலாக பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் நடக்கும். அது குறிப்பாக நம்முடைய மாணவர்கள் மாணவிகள் அந்த விஷயங்களை ஈடுபாட்டோடு செஞ்சு எடுத்து கொண்டு வைக்கும் பொழுது அது ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இந்த இஸ்லாமிய கண்காட்சிங்கிறது நம்மளுடைய மதரசாவில் நடக்கக்கூடிய 2வது வருஷம். இது கடந்த வருஷம் நடந்துச்சு. அதுவே ஒரு பெரிய மஹல்லால பெரிய மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பை கொடுத்துச்சு. சொல்லப்போனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்து அந்த கண்காட்சியில் கண்ட சில விஷயங்களை அப்படி கண்ணீரோடு எங்கள் இடத்துல சொல்லி பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்றைக்கும் கூட நடந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சில காட்சிகளை பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது, சொர்க்கம்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் சொர்க்கத்தில் இவ்வளோ பெரிய நன்மை, இவ்வளோ பெரிய பலன்கள் இருக்குமா, சொர்க்க வாசல்னு தெரியும், ஆனால் சொர்க்க வாசலுக்கு 8 வாசல் இருக்கா, நரகத்தில் இப்படி இல்லாமல் கொடுமைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. உள்ளபடியே இது நமக்கு பெருமை அல்ல, அல்லாவுக்கே எல்லா புகழும், அல்லாவுக்கே எல்லா பெருமையும். பெரிய முயற்சி யாருடையது அப்படின்னா மாணவர்களுடையது, மாணவிகளுடையது, அவங்களுடைய பேரண்ட்ஸு முழுமையான ஒத்துழைப்பு. உள்ளபடியும் சொல்கிறதானா நம்ம மஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்களை பாராட்டணும், அவங்களுக்காண்டி துவா செய்யணும். காரணம் என்னென்னா இன்றைக்கி எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது, இருந்தும் கூட இந்த எக்ஸ்போ நம்ம நியத்து வச்சிட்டோம், அதில் எந்த குறையும் இல்லாமல் நடத்தி முடிச்சிடணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதனால தான் இப்படியான ஒரு விஷயத்தை சாத்தியமாக்கி காட்ட முடியுது. எல்லாவற்றுக்கும் மேலே அல்லாஹ்வுடைய அருளும், அல்லாஹ்வுடைய புகழும், அல்லாஹ்வுடைய உதவியும் ரொம்ப மேன்மையானது. இப்போ இந்த வீடியோவை கவரேஜ் பண்ணக்கூடியவங்களும் சரி, இந்த வீடியோவில் இதை என்ற கொஸ்டின் கேட்டவங்களும் சரி, என்னிடத்துல ஓதின பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆரம்பத்துலேருந்து என்னிடத்துல ஓதி இன்றைக்கி மார்சா நிஸ்வான்லேயும் பெண்கள் மார்சாலையும் அந்த பிள்ளைங்க ஆலிமா வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு மஹல்லாக்களையும் ஒவ்வொரு ஊர்லேயும் இப்படியான ஒரு இஸ்லாமிய விழிப்புணர்வு வளரக்கூடிய தலைமுறை, குறிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஒரு சரியான வழியாக இருக்கும், ஒரு சரியான பாதையாக இருக்கும். மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக பொறுப்பாளர்கள் இதற்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுக்கும் பொழுது பெரிய மாற்றத்தை இஸ்லாமிய ரீதியில் அடுத்த ஒரு ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கான வழியாக இது இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பிள்ளைங்க எல்லாமே நல்லா சூப்பராக எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த முயற்சி எடுத்த நம்ம அஜரத்துக்கு அல்லாஹ் மேலும் மேலும் நீண்ட ஆயிலே நிறைஞ்ச செல்வத்தையும் கொடுத்து அவங்க ஹலாலான ஹாஜத்தையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றி ரொம்ப சிறப்பாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஒரு இதாக இருக்குது. என்ன வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைங்களாம் எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளும் ஊக்குவித்தால் தான் பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை வரும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. துவா செய்யுங்க கண்டிப்பாக. ஆமாம், அவர் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மகளாலையும் இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து மாணவர்களுடைய கல்வித்திறனையும் அவங்களுடைய ஈமானுடைய அந்தஸ்து உயர்றதுக்கும் மறுமையில் அவங்களோட தரஜா கூடுறதுக்குமான நல்ல ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடக்குது. இதே மாதிரி எல்லா மகளையும் நடத்தணுங்கிறது என்னோட. அதுக்கப்புறம் நிறையா மாணவர்கள் செஞ்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை பிளந்து போனதை ரொம்ப ஹமீதுங்கிறவர் செஞ்சிருந்தார். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹிஃபுலுல் குரானை மரணம் செய்தவர்களுடைய நிலவி சொர்க்கத்தில் எப்படி இருக்கும், அவங்க தாய் தந்தையரோட நிலை எப்படி இருக்கும் சொர்க்கத்தில், பட்டாடை அனுப்பிக்கிறத பற்றி நசிகா ஆஃப்ரின் அவங்களோட டீமும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே தொழுகையோடைய சிறப்பு, குரான் அவர்களுடைய சிறப்பு, அதுக்கப்புறம் மறுமைக்காக வாழணும், இந்த உலகம் வெறும் பொய்யான வாழ்க்கைங்கிறதை நிர்ணயிக்கிறது மாதிரி ஒரு நல்ல முயற்சி ஹஸரத் பெருந்தகை செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய ஆயுளில் பறக்கச் செஞ்சு மேன்மேலும் இந்த ஈமானுக்கான சேவையை செய்ய எல்லா இடத்துக்கு துவா செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு ஈமானில்
நல்லா எந்த குறையும் இல்லாமல் களிமாவோட மரணிக்கிற தௌஃபீக்கை இங்கே வந்தவங்களுக்கும் வரப்போகிறவங்களுக்கும் செஞ்சவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் நல்லா கிருபை செய்யட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வந்து இப்போ தான் இந்த எக்ஸிபிஷனை வந்து பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ், பிள்ளைங்க எல்லாமே நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய படைப்புகள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. மார்க்க சிந்தனையை தூண்டக்கூடியதாகவும் நிறைய விஷயங்களை வந்து இதில் படைப்புகள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அந்த குழந்தைகள் அனைவருக்கும் அதே மாதிரி அந்த குழந்தைகளுடைய படைப்புகளுக்காக உதவிய பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் நான் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.